கேஸ் வணக்கம். நான் உங்களுக்கு கௌதம் கூட நம்ம சார் மைனஸ் ஸ்டேடியஸ் காசுங்க. நம்ம சார் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு கேட்டீங்களாக்கும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் புளியம்பட்டி ரோட்டில் சேவூருக்கு முன்னாடி குறும்பபாளையத்தில் லொக்கேட்டாக இருக்குது. நேராக பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் நம்ம ஒரு 6 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு ரொம்ப தெளிவான கண்டிஷனில் நம்ம 3 செக் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கோம். அந்த வகையில் இந்த வார ஒரு கலெக்ஷன். ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடி இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீக் நம்ம எல்லாருமே வந்துட்டோம். ஸோ அடுத்தடுத்து அவங்களோட ரொட்டீன் லைஃப்லாம் வந்திருப்பீங்க. இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரியும், சிட்டி டிராஃபிக்கில் நீங்கள் மேனுவல் வண்டி ஓட்டுறது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. சென்னை மாதிரியான சிட்டியிலும் சரி, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி பெரிய சிட்டியில் நீங்கள் மேனுவல் வண்டி ஓட்டுறது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுங்க. ஸோ உங்களுக்காகவே ஒரு ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்திருக்கும். புதுசாக ஓட்டி பழகிறவங்களும் சரி, பிகினர்ஸாக இருக்கீங்க, அதேமாதிரி லேடிஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்களாக்கும் சும்மா லோக்கல் ஓட்டுறதுக்கு, அதேமாதிரி வயசானவங்க ஓட்டுறதுக்கு எப்பவுமே ஆட்டோமேட்டிக் வண்டி பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஆட்டோமேட்டிக் கேட்டன் விஎக்ஸி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி உங்களுக்கு. ஸோ சீட் கவர்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன், ரிவர்ஸ் கேமரா, ஸோ பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் கீ, வண்டியில் சொல்லிட்டே போயிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டியை. ஸோ ராயல் ப்ளூவில் ராயல் லுக்கில் ஒரு அருமையான வண்டி கொண்டு வந்திருக்கும். ஆட்டோமேட்டிக் வண்டி நிறைய பேர் கஸ்டமர் கேட்டிருந்தீங்க. ஷோரூம் விசிட் பண்ணி நிறைய பேர் கேட்டு போனீங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் வேணும்னு சொல்லிட்டு. அதுவும் மாருதியில் எல்லாத்துக்குமே தெரியும், மாருதியை பொறுத்தவரையில் எந்த பிராண்டில் நீங்கள் வண்டி எடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக் வண்டியோட மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற பிராண்டில் சொல்கிறேன் நான். அதே மாதிரி ஸ்பேர் காஸ்ட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் மாருதியை பொறுத்தவரை ஆட்டோமேட்டிக் வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சர்வீஸ் காஸ்ட்லேயும் சரி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதேமாதிரி ஸ்பேர் காஸ்ட்லேயும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த வண்டியில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கேட்டிங்களாக்கும் எல்லாமே ஒரிஜினல் சர்வீஸ் ரெக்கார்டு தாராளமாக செக் பண்ணிக்கலாம். 62,000 கிலோமீட்டர் வண்டி இப்போ வரைக்கும் ஓடி இருக்கு. ஷோரூம் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. தாராளமாக நீங்கள் ஷோரூமில் சர்வீஸ் செக் பண்ணிக்கலாம். அடிபாடு, ரீப்ளேஸ்மெண்ட், ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி எதுவுமே கிடையாதுங்க. வண்டி 99% குவாலிட்டியாக இருக்கும். அது நம்ம கேரண்டி. பாடியில் மைனூட் சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கும். மற்றபடி வந்து ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டி கண்டிஷனாக எப்பயுமே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கிலோமீட்டர் வெறும் 62,000 கிலோமீட்டர் வண்டி இப்போ வரைக்கும் ஓடி இருக்கு. உங்களுக்கே தெரியும், 2016 மாடல் அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கிலோமீட்டர் லோவாக ஓடனோட குவாலிட்டி, இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அதுலேயும் ஆட்டோமேட்டிக் வண்டியில் நீங்கள் மேஜர் செக் பண்ண வேண்டியது கீர் பாக்ஸ் தான். நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிடுவோம் நம்ம ஷோரூம் பொறுத்தளவில். ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அருமையான வண்டி. வாங்க இந்த வண்டி பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ 2016 மாடல் ஆல்டோ கேட்டன் விஎக்ஸி ஆட்டோமேட்டிக் வண்டி உங்களுக்கு அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. லோ கிலோமீட்டரில் ஒரு தெளிவான வண்டி. வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிங்களாக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கீர் பாக்ஸ் வந்துடுது. சீட் கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்களாக்கும் ஒரிஜினல் லெதர் சீட்ஸில் பிராண்ட் நியூவாக போட்டிருக்காங்க. அதேமாதிரி டச் ஸ்கிரீன் வந்துடுது உங்களுக்கு. அதேமாதிரி ரிவர்ஸ் கேமராவும் உங்களுக்கு வந்துடுது. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எந்த விதமான ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் உள்ள அப்படியே புது வண்டி கண்டிஷனில் தான் உள்ள எல்லாமே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஏசி கூலிங்லாம் வேற லெவலில் இருக்கு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி காமிச்செல்லாம் பாருங்க. ஆட்டோமேட்டிக் வண்டியை பொறுத்தளவு உங்களுக்கு இந்த காலுக்கு, அதாவது இந்த லெக்குக்கு உங்களுக்கு வேலையே கிடையாது. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் சைடு லெக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம வந்து பிரேக் பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நியூட்ரல் சிம்பிள் உங்களுக்கு காமிச்சிருது. ஸோ 62,852 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஒரிஜினல் கிலோமீட்டர் தாராளமாக நீங்கள் ஷோரூம் முடிச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம். நம்ம ஷோரூம் பொறுத்தளவில் கிலோமீட்டர் எப்பயுமே வந்து தெளிவாக இருக்கும். பயப்பட வேணாம். நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்ஜின் நாய்ஸ், வைப்ரேஷன் எதுவுமே கிடையாதுங்க. வண்டி அப்படி ஜெனுவன் ரன் ஆகிட்டு இருக்கு. எப்பயும் போல ஏசி போட்டு காமிச்சிடலாம் பாருங்க. ஆல்டோ 800 கம்பேர் பண்ணுற ஆல்டோ கேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி புல்லிங் பவர் எல்லாமே அது வேற லெவலில் இருக்கும். ஏன்னா 1000 செக்மெண்ட் அப்படின்றனால. ஸோ ஏசி கூலிங்லாம் சூப்பராக இருக்குது. அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குது. நான் ஏசி இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஏசி ஃப்ரீஸ் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரிவர்ஸு, நியூட்ரு, டிரைவ் மோடு கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு சாதாரண ஒரு ஸ்கூட்டி பெப் மாதிரி தான். நீங்கள் டிரைவ் மோடை போட்டு ஓடி போயிட்டே இருக்கலாம். ரிவர்ஸ் வேணால் ரிவர்ஸ் போட்டு ஓட்டலாம். எப்பயும் போல் நிப்பாட்டுற பண்ணீங்க பார்க்கிங் மோடில் போட்டு நிப்பாட்டிக்கலாம். நியூட்ரு போட்டு இது வந்து உங்களுக்கு ஹில்ஸ் ரன்னிங் யூஸ் பண்ணுறதுக்கு வரும். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. அதேமாதிரி ஃப்ரண்ட் 2 கிளாஸ் பவர் விண்டோ வந்துடுது. பவர் ஸ்டீரிங் வந்துடுது. அதேமாதிரி இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ கொடுத்துட்டாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் அன்லாக் எல்லாமே வந்துடும். வண்டி பக்காவாக இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கஸ்டமர் ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் பண்ணி பக்கா வச்சுருக்காங்க. தெளிவாக இருக்குது. ஸோ வண்டியோட குறையே சொல்ல முடியாது யாருனாலுமே. இப்போ நான் செட் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்கள். அதே மாதிரி நான் இன்ஜின் ரூம் பார்த்துடலாம் வாங்க. எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், ஒரு யூஸ்டு காரை பொறுத்தவரை அந்த வண்டியினுடைய இன்ஜின் ரூம் வச்சே நம்ம சொல்லிடலாம் வண்டியை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அருமையாக இருக்குது வண்டி. அந்த எந்த ஒரு வண்டியுமே நீங்கள் எடுத்து ஓட்டி பார்க்குறப்ப அந்த வண்டியோட ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிடும். வண்டி இப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னா. ஸோ அடிபாடு, ரீப்ளேஸ்மெண்ட், ஆக்சிடென்ட் எதுவுமே இல்லாத வண்டி. நம்ம இன்ஜின் ரூம் வச்சு சொல்லிடலாம் அந்த வண்டி இன்ஜின் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா, ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கா, ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்களா, போஸ்ட் போல பார்த்துருக்காங்களா எல்லாமே சொல்லிடலாம். ஸோ சேஸ் நம்பர்லாம் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக வந்துடும். 2 போஸ்ட்டுமே ஒரிஜினல் போஸ்ட் தான். சஸ்பென்ஸ் 2 புதுசு போட்டிருக்காங்க. பேட்டரி புதுசு போட்டிருக்காங்க. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. இன்ஜின் கண்டிஷன் 100% குவாலிட்டியாக இருக்கும். எப்பயும் போல ஆயில் கேஜ் ரிமூவ் பண்ணி காமிச்சிடுறேன். ஒயிட் ஸ்மோக், ஆயில் ஸ்மோக், பிளாக் ஸ்மோக் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆயிலெலாம் மாற்றிருக்காங்க. நீங்கள் அப்படியே வண்டி ஓட்டிக்கலாம். அதே மாதிரி கீர் பாக்ஸ் ஆயிலுமே எல்லாமே ப்ராப்பராக மாற்றிருக்காங்க. நீங்கள் அதை பற்றியில் எதுவுமே யோசிக்க வேணாம். வண்டி வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது உங்களுக்கு. நல்லா வண்டி ஐடில் ஆகிட்டு இருக்கிறப்ப நல்ல சவுண்டு, நல்ல ஸ்மூத்னஸ் இருக்குது. எந்த விதமான டிஃப்ரென்ஸ் நாய்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்போ இன்ஜின் நாய்ஸுமே காமிச்சிட நீங்களே பாருங்கள்.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த ஒரிஜினல் இன்ஜின் நைஸ் கொஞ்சம் கூட மாறவே இல்லை, பக்காவாக இருக்குது. பேட்டரி புல்ஸ் போட்டிருக்காங்க. இன்ஜின் நம்பர் நம்பர் சேஸோட சீல்டெல்லாம் உங்களுக்கு ஒரிஜினல் வந்துருது. 2 போஸ்ட்டும் ஒரிஜினல் போஸ்ட் தான். ரீபேஸ்ட் பண்ணுற இடமே வேலையே கிடையாது நம்ம அதை பொறுத்தளவில். எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது. உங்களுக்கு தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே வண்டியோட அந்த ஒரிஜினல் ஸ்பெக்ஸ் தான். ஸ்பெக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து வண்டி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஓவராலாக வண்டி பற்றி பார்க்கணும் அப்படின்னா 2016 மாடல், 3rd ஓனர்ஷிப்பில் இருக்குது. வண்டியில் ஒரே குறை ஓனர் மட்டும் தான். ஸோ எல்லாருமே வந்து ஷோரூம் சர்வீஸ் தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க 3 பேருமே. 4 டயருமே ஒரு 85லேருந்து 90% இருக்குது. ஏசி கூலிங் சூப்பராக இருக்குது. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. 4 டயருமே நல்லா இருக்குது. வண்டியில் எங்கேயுமே டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. ராயல் ப்ளூ ராயல் லுக்கில் லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான வண்டி. இன்றைக்கி நீங்கள் 4.5 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்களாக்கும் நீங்கள் ஆட்டோமேட்டிக் வண்டி வாங்குற மாதிரி இருக்கும். செகண்ட்ஸில் நீங்கள் வாங்கினாலுமே நல்ல ஒரு தரமான வண்டி, சர்வீஸ் ரெக்கார்டோட, ஒரிஜினல் கிலோமீட்டரோட. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து சொல்ல போகிற பட்ஜெட் பார்த்தீங்களாக்கும் 2016 3rd ஓனர்ஷிப்பில் ஆட்டோமேட்டிக் வண்டி, பக்கா குவாலிட்டியில் தெளிவான கண்டிஷனில் இருக்குது. மைலேஜ் நல்லா கிடைக்கும். அதேமாதிரி ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப கம்மி. அதேமாதிரி எந்த ஒரு வேலையுமே ஃபஸ்ட் விஷயம் வராது. மாருதி பொறுத்தளவில் தரமாக இருக்குது. லேடிஸ், ஜென்ட்ஸ், வயசானவங்க, வீட்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் வண்டி பழகிக்கலாம். ஒரு அருமையான வண்டி. மார்க்கெட்டில் நீங்கள் 3 ரூபா வரைக்கும் போயிட்டு நம்ம ரைடர்ஸ் கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,74,000. எதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நெகோஷியபிள். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம 2 லட்ச ரூபாலேருந்து ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு லோனும் வாங்கி கொடுத்துடலாம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான கண்டிஷன், தெளிவான வண்டி. வண்டி இப்பயுமே ரன்னிங்கில் தான் இருக்குது. எந்த ஒரு வைப்ரேஷன் ஆக்சுவலாக பக்கம் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம ஜாயின் பண்ணிக்கிங்க மறக்காம. அதில் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ், கேட்லாக், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதேமாதிரி டெய்லி நம்ம சேனல் பார்க்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மறுபடியும் போகக்கூடிய வீடியோஸ் வந்து சேரும். மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு கௌதம், நம்ம மைனஸ் ரைடர்ஸ் கார்ஸ். தேங்க்யூ.